ஆண்டின் பொதுக்காலம் 4வது வாரம் திங்கட்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 5 அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 20 வரை. இன்றைய நற்செய்தி நிகழ்வாகிய பேய் பிடித்தவனின் குணமாதல் யோர்தானுக்கு கிழக்கில் உள்ள புறையனத்து நகரான 10 நகரங்களை உள்ளடக்கிய தெக்கப்போலிஸில் நடைபெறுகிறது. இந்த புதுமை நடந்த இடத்தை கதரேனர் என்று மத்தேயுவும் கெரசேனர் என்று மார்க்குவும் லூக்காவும் குறிப்பிடுகின்றனர். பேய் பிடித்த ஒருவன் 2 ஆண்கள் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். பேய் பிடித்த ஒருவன் கல்லறைகள் நிரம்பிய பாழடைந்த வெறிச்சோடிய இடத்தில் இருந்து வெளியே வந்தான். அவன் கடலுக்கு அருகில் உள்ள பல்வேறு குகைகளுக்கு இடையில் மலைப்பகுதியில் வசித்து வந்தான். யாரும் அவன் அருகில் செல்ல விரும்பவில்லை. அந்த வழியாக இயேசு வருவதை பார்த்த பேய்கள் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை வதைக்க வேண்டும் என்று வந்தீரா என்று கத்தியது. ஏனென்றால் இயேசு அந்த பேய்களை அந்த மனிதனிடமிருந்து வெளியே போ என்று ஆணையிட்டிருந்தார். இயேசுவை கடவுளின் மகன் என்று அங்கீகரித்த பேய்கள் தங்களை பன்றி கூட்டத்திற்கு அனுப்புமாறு அவரிடம் கெஞ்சினர். இயேசு அந்த மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, என் பெயர் லகியோன், ஏனெனில் நாங்கள் பலர். நாங்கள் பலர் என்பது சுமார் 5000 ஆண்களை குறிக்கும். தீய சக்திகள் கோரியபடி இயேசு அவர்களை பன்றிகள் கூட்டத்திற்கு அனுப்பினார். ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. இதை கேட்ட நகரத்து மக்கள் பயந்து போய் இயேசுவை தங்கள் நகரத்தை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டனர். தீய ஆவி தங்கள் ஊரிலிருந்து விரட்டப்பட்டது. ஒரு மனிதர் இயேசுவால் குணப்படுத்தப்பட்டிருக்கிறார். விடுதலையின் நாயகன் இயேசு வந்திருக்கிறார் என்ற விலைமதிப்பற்ற ஒன்றை கொண்டாடாமல், பன்றிகள்தான் தங்கள் உண்மை சொத்துக்கள் என்று அதனை விலைமதிப்பற்றதாக கருதினார்கள். குணப்படுத்தும் ஆற்றலுள்ள தான் சொத்துக்களுக்கெல்லாம் சொத்தானவர் என்பதை அவர்கள் ஏற்க மறுத்தனர். நம்முடைய சுயநலமும் பொருளாதார ஆசையும் நம்மில் தலை தூக்கும் போது கடவுளின் செயல்களை நாம் பாராட்ட தவறுகிறோம். அந்த மக்களைப் போல நாம் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் நம் கடவுளை பல வேளைகளில் நம் வாழ்க்கையிலிருந்து தள்ளிவிட்டு நம்மை விட்டு வெளியேற சொல்லுகிறோம். படிப்பினைகள். 1. கல்லறைகள் எலும்புக்கூடுகள், அழுக்குகள் நிறைந்த இடம். நாம் நமது கல்லறைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். நம் கல்லறைகள் என்பது நம்மால் நமது இதயத்தில் மூடி வைக்கப்பட்டுள்ள, சீல் வைக்கப்பட்டுள்ள பகுதிகளாகும். நாம் பிறர் நமக்கு செய்யும் கடவுளின் ஆன்மீக பணிகளால் இயேசுவை நம் உள்ளத்தில் அனுமதிக்காமல் கடவுளுடைய வாழ்வு தரும் ஆவி நம் இதயத்தில் செத்து கிடக்க நாமே காரணமாகிறோம். அப்படி கடவுளை அனுமதிக்காதவர்கள் மிகவும் தனிமையில் உழல்பவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பணம், விபச்சாரம், மது வஸ்துக்கள், வேலை போதை இவற்றால் நிரப்ப நினைக்கின்றவர்கள். ஆனால் அது பலன் தராது. 2. நமது தீய அடிமைத்தனங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில் இருந்து, இப்படிப்பட்ட கல்லறைகளில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக விடுதலையின் நாயகர் இயேசு நமக்கு விடுதலையை கொடுக்க ஆயத்தமாகவும் ஆவலாகவும் இருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் நாம் அனுபவிக்க அவரால் உதவ முடியும். அதற்காக மன்றாடுவோம். ஆமென்.